சிலருக்கு எந்த ஆர்டர்ல மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலையா? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கின் கேர் டு மேக்கப் முடிச்சு செட்டிங்ஸ் அடிக்கிற வரைக்கும் ஆர்டர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, ஸ்டார்டிங் ஃப்ரம் டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். ஸ்டெப் 2, ப்ரைமர். நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, உங்க மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அண்ட் ஸ்கின் ஃபினிஷ்டா இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு ப்ரைமர் சேர்த்துக்கோங்க. ஸ்டெப் 3, கலர் கரெக்டர். இது மொத்தம் 4 ஷேட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. எல்லோ, கிரீன், ஆரஞ்ச் அண்ட் பீச். இது என்ன பண்ணுனா உங்க பிக்மெண்டேஷன் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் கவர் பண்ணிவிடும். உங்க ஷேடுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்டெப் 4, கன்சிலர் ஆர் ஃபவுண்டேஷன். எனக்கு மேக்கப் ஹெவியா தெரியக்கூடாது அப்படின்னு இருக்கவங்க கன்சிலர் சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு தெரியணும் அப்படின்னு இருக்கவங்க ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 5, ஐஸ். நீங்க வாங்குற ஒரே பேலட்ல ஐப்ரோ கலருக்கு பிளாக், நியூட் கலர்ஸ் அண்ட் ஷிம்மர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அந்த ஒரு பேலட்லயே நீங்க உங்க ஐஸை முடிச்சிடலாம். ஸ்டெப் 6, காண்டோர், பிளஷ் அண்ட் ஹைலைட்டர். காண்டோர் உங்க ஃபேஸ்க்கு ஒரு ஷார்ப் ஸ்ட்ரக்சர் வேணும்னா காண்டோர் யூஸ் பண்ணலாம். பிளஷ் உங்க ஃபேஸ்க்கு ஒரு ரோசி ஃபினிஷ் கொடுக்கும். பிளஷ்க்கு மேல ஹைலைட்டர் யூஸ் பண்றதுனால ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு க்ளோயி ஃபினிஷ் கொடுக்கும். ஸ்டெப் 7, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓவர்லாக்கிங் தி மேக்கப். நீங்க இதர் ஒரு காம்பாக்ட் ஆர் ஃபிக்சிங் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மேக்கப் ஓவர்லாக் ஆகி செட்டில் ஆயிடும். ஸ்டெப் 8, லிப்ஸ்டிக். உங்க ஓவரால் மேக்கப் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க போறதே உங்க லிப்ஸ்டிக் மட்டும்தாங்க. ஸ்டெப் 9, மேக்கப்பை மூவ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ண போறதே இந்த செட்டிங் ஸ்ப்ரே தாங்க. இதே மாதிரி மேக்கப் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.